தமிழ்நாட்டில் ஒரு கிராமம். இரவில் 12 மணி அடித்த பிறகு யாரும் பார்க்க முடியாமல் ஒரு இசை அதுவாகவே ஒலிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாழ், நாதஸ்வரம் தனியாக யாரோ வாசிக்கிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த கிராமத்துக்கு நான் நேரடியாக வந்திருக்கேன். இங்கே உள்ளவர்கள் 40 வருஷமாக ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இரவு 12 மணிக்கு இசை தானாக ஆரம்பிக்குமாம். யார் வாசிக்கிறது, எதுக்கு ஒலிக்குது, யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல ஒரு சித்தர் சன்னதி இருந்ததாம். அங்கே தினமும் யாழ் வாசிச்சாராம். சித்தர் இறந்த பிறகும் இசை நிற்கலை. ஆனால் யாழ் இன்னும் ஒலிக்குது. ராத்திரி 12:15 இதே இடத்துல. மக்கள் சொல்கிறாங்க, யாரோ நடந்து வர்ற மாதிரி சத்தம் வரும்னு. பிறகு யாழ் இசை கேட்கும். இது சும்மா கதை இல்லை. இங்கே 2018 ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்தப்போ கேமரா வேலையே செய்யலை. அவருக்கு மட்டும் யாழ் தெளிவாக கேட்டதாம். இந்த கிராமம் இன்னும் அந்த இசையை கேட்டுக்கொண்டே தான் இருக்குது. யார் வாசிக்கிறது தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் சில சத்தங்கள் மனிதருக்காக அல்ல, தெய்வத்துக்காக கூட இருக்கலாம். அந்த இடம் தேனி மாவட்டத்தில் இருக்கு. ஈசனூர் கிராமம். ராத்திரி 12 மணிக்கு பிறகு யார் வாசிக்கிறதுனே தெரியாம ஒரு யாழின் இசை இன்றும் ஒலிக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.